ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனியொருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மதுரை வண்டியூர் பார்க் தாங்க பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, இப்போ புதுசாக திறந்துருக்காங்க. இந்த பார்க் சூப்பராகவே உள்ளக்க அமைச்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது. நம்ம வண்டியூர் கம்மா அழகாக பார்க்காக இது பண்ணியிருக்காங்க. உள்ளக்க கிட்ஸுங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, நம்மளுக்கான ஒரு வாக்கிங் ஸ்பேஸுமே இருக்குது. நீங்கள் இந்த வண்டியூர் பார்க் விசிட் பண்ணியிருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நிறையா க்ரியேட்டர்ஸ் இந்த பார்க் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மிதக்கும் பாலமே வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது நடக்கிறதுக்கு. உள்ளே போட்டிங் சர்வீஸும் இருக்குது. போட்டிங் சர்வீஸ்க்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 பேர் உட்கார்ற மேனுவல் பெடல் போட்டுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க ½ அன் ஹவருக்கு. அதே மாதிரி 4 பேர் உட்கார்றது மாரி இருக்கிற பெடல் போட்டுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க, அதே ½ அன் ஹவருக்கு. மிதவை பாலத்தை நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரே இடத்துல கூட்டமாக இல்லாமல் ஈவனாக யூஸ் பண்ணணும். குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது கையை பிடிச்சி பத்திரமா கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போங்க. இந்த மிதவை பாலத்தில் இந்த மிதவை பாலத்திலேருந்து பார்க்கும்போது யானைமலையும் தெரிஞ்சுது, சரவணா ஸ்டோர்ஸும் தெரிஞ்சுது. எங்கள் வீடியோவிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கும் எவ்வளோ தூரம் தெரியுதுன்றதையும் பாருங்கள். இந்த மிதவை பாலத்திலேருந்து பார்க்கும்போது மானகிரி பிரிட்ஜுமே தெரியுது. இப்போ புதுசாக திறந்தாங்க இல்லையா. பிஸிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அழகாக இருக்குல்ல, பறவை உட்காருதாங்க பாருங்கள்.
இன்னைக்கு இந்த இடத்துக்கு நெறைய பேர் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கிராமத்துல இருந்து மதுரையை சுற்றி இருக்கிற கிராமத்து சைடு மக்களும் வந்திருந்தாங்க. அதே மாதிரி சிட்டில இருக்கிற மக்களுமே வந்து வந்திருந்தாங்க.